நைட்டுக்கு கத்திரிக்காய் தொக்கு வச்சுட்டு மதியம் வச்ச சாப்பாடு கொஞ்சம் மீதி இருந்தது. பத்தல அப்படின்னா சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு வண்டி சத்தம் 3 பாக்கெட் காளான் ரூ. 100 அப்படின்ட்டு. அடடா இந்த ரேட்ல எல்லாம் காளான் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 3 பாக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுல ஒரு 2 பாக்கெட் போட்டு கிரேவி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் எல்லாம் வதக்கி புளி தண்ணியெல்லாம் ஊத்தி எல்லாமே ரெடி பண்ணினேன். இருந்தாலும் இது புளி ஊத்தி இருக்கனால கெட்டு போகாது, நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நைட்டு பாத்தீங்கன்னா இந்த காளான் குழம்புல வந்து சாப்பிட்டாச்சு. நான் ஏன் இவ்வளோ அவசரமா போய் அந்த காளானை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, இந்த டயட்ல வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த நான்வெஜ் சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் மாமியார்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நான்வெஜ் சமைச்சு கொடுத்தேன். எல்லாரும் சாப்பிட்டாங்க. நான் மட்டும் சாப்பிடல. நான் அன்னைக்கு வந்துட்டு அவங்க கூட உட்காந்து சாப்பிடும்போது என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே வந்துட்டு ஐயோ பரவாயில்லையேன்னு சொல்லுவீங்க. ஏன்னா மதியம் வச்ச சொரக்காய் கூட்டு வந்து மீதி இருந்தது. அந்த சொரக்காய் கூட்டு கூட 2 சப்பாத்தி தான் நைட்டு சாப்பிட்டேன். எனக்கே என்ன நினச்சி வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் இருந்துச்சு. பரவாயில்ல, கண்டிப்பாக இந்த தடவை வந்துட்டு ட்ராப் பண்ணாமல் நான் சக்ஸஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். நான் வெயிட் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன்.